நாளிலும் தொடர்ந்து 25 தினம் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கும் சயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் நற்புலரி மற்றும் ரோட் கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணைய வழி தினசரி பயிற்சி தினமும் காலை 5:27 முதல் 6:15 வரை மாதம் ஒரு தலைப்பும் தினம் ஒரு பயிற்சி என்ற வகையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாத தலைப்பு வேல்யூ ஆடிங். அந்த தலைப்பில் இந்த உரையாற்றுவர் ரொட்டேரியன் ஜேஎஃப்எம் விபி செந்தில்குமார் அவர்கள், சரண்யா ஜுவல்லர்ஸ் அண்ட் காவியா சில்க்ஸ் வையம்பட்டியின் ஃபவுண்டர் ஆவார். ஜேஏசி ஜூனியர் அலுமினி கிளப்பின் ரீஜனல் கோஆர்டினேட்டர் zone 23 மற்றும் நம் நற்புலரி தளத்தில் ஒரு மாதமும் இணைந்து அவருடைய பங்களிப்பை கொடுத்து அந்த தலைப்பில் திறம்பட பேசக்கூடிய ஒரு ஆளுமை. சுவாரஸ்யமான பல விஷயங்களை யதார்த்தமான தினசரி நிகழ்வுகளையும் அவருடைய பயிற்சியின் மூலமாக கொடுப்பதில் வல்லவர். இவ்வளவு பெருமை வாய்ந்த ஜேஎஃப்எம் விபி செந்தில்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடை உங்களிடம் ஐயா. தேங்க்யூ ரமேஷ் சார். நற்புலரி இன்னைக்கு 961ஆம் நாள் இணைய வழி பயிற்சி நிகழ்வு. இந்த நாள்ல எனக்கு பயிற்சியாளராக வாய்ப்பு கொடுத்த நற்புலரி அமைப்பிற்கு நன்றி. இன்னைக்கு 1 நாள் 2 நாள் ஒரு நிகழ்வு தொடர்ச்சியா எடுத்துட்டு போறதே மிகப்பெரிய விஷயம். அது இன்னைக்கு 1000 நாளுக்கு பக்கமா இவ்வளவு சிறப்பா நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போறாங்க குமரேசன் சார் தலைமையில அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்ன்னு நம்மளுக்குன்னு சொல்லணும். ஒரு வேல்யூபிள் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தலைப்பு அதே மாதிரி வேல்யூ ஆடிங். நம்மளோட மதிப்பு இல்ல மற்ற சமுதாயம் எல்லா இடத்துலையுமே 1 2ஆக்குறதா இருக்கட்டும், ஒரு தரத்தை அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த வேல்யூ ஆடிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பு மிக சிறப்பா பொருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நட்புலரி நாயகன் நம்ம குமரேசன் சார் நினைச்சிருந்தா ஒரு ட்ரெயினரா மட்டும் இருந்துட்டு மற்ற பெர்சன் மாதிரி இருந்திருக்கலாம். இருந்தும் அவர் நம்மள மாதிரி இன்னும் பல ட்ரெயினர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஆடட் பெர்சனா இன்னைக்கு சிறப்பா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த தலைப்புக்கு ஒரு தகுந்தவர் அப்படிங்கறது நம்ம நற்புலரியோட ஃபவுண்டரை சொல்லலாம். பொதுவா வள்ளுவர் சொல்லுவாங்க, ஒருவரோட மதிப்பு அப்படிங்கிறது அவங்க செய்யற செயல் நடத்த அதுல இருந்து தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா செய்த உதவியை மறக்காம இருக்கிறது, ஒரு நல்ல ஒழுக்கத்தோட நடந்து கொள்றது, காலத்திற்கு தகுந்த மாதிரி செயல்படுறது, இதெல்லாம் ஒருத்தரோட மதிப்பை கூட்டுற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுபடி இருந்தா நம்மளும் ஒரு மிகச்சிறந்த மனிதரா ஒரு வேல்யூபிள் பெர்சனா இருக்க முடியும். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு செயலா இல்லாம மற்றவங்க நம்ம காலத்துக்கு பின்னாடியும் யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை இந்த மண் உலகத்துல நம்ம விட்டு போகணும். அதுக்கு குறிப்பா நம்ம சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா, ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சென்னை திருத்தணியில பிறந்தவங்க. 1988 செப்டம்பர் 5ஆம் தேதி சைதாப்பேட்டையில ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல படிச்சு அவங்களோட லைஃப் சுதந்திர போராட்டத்திலையும் காந்திஜி அவங்களோட சேர்ந்து இணைஞ்சிட்டு ஆசிரியர் பணி, பேராசிரியர், ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்துலலாம் மக்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நல்ல அவேர்னஸ் கொடுத்து அடுத்து அவரோட அந்த ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான அவரோட செயல்கள்னால இந்திய குடியரசுத் தலைவராகவும் ஒரு மிக உயர்ந்த பதவியை அடைஞ்சு அதற்கு அடுத்து பாரத ரத்னா இந்தியாவோட மிகச்சிறந்த
ஒரு பதக்கம் வந்தது சொல்லலாம். பாரத ரத்னா அவார்டையும் வாங்கி இன்னைக்கு அவரை வந்து நம்ம செப்டம்பர் 5ஆம் தேதி ஆச்சுன்னா ஒரு உதாரணமா ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து உதாரணமா நினைக்கிற அளவுக்கு ஆசிரியர் தினம்னு சொல்ற அளவுக்கு அவர் வாழ்ந்து மிக ஒரு சிறந்த ஒரு வேல்யூபிள் பெர்சனா இருக்காரு அப்படின்னா வாழ்ற வாழ்க்கையில ஒரு பெருமை சேர்க்கிற அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முன் உதாரணமா சொல்லலாம். அன்னைக்கு வந்து லைஃப்ல ஒரு மதிப்பு மதிப்பு மிக்க நபரா இருக்கணும் நம்ம அப்படின்னா வந்து ஒரு வேல்யூ ஆடட் பெர்சனா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாங்கிறது வந்து உணர்வுகளை வந்து நம்ம கையாளுற திறன் நம்ம கையில இருக்கும்போது மிக சிறப்பான ஒரு மதிப்பு மிக்க நபரா இந்த உலகத்துல நம்மளும் வளம் வர முடியும். அதுக்கு மெயின் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு வந்து நம்மள நாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கிறது, நம்ம யாரு, நம்ம வேல்யூ என்ன அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கிறது. அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ ஆடட் பெர்சனா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பா இருக்கு. அடுத்து வந்து செல்ஃப் ரெகுலேட்டர்னா சுய விழிப்புணர்வு இருக்க மாதிரி. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிவகனி மேடமே இருக்காங்க அப்படின்னா என்னைய கோவப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவமா என்னட்ட வார்த்தைகளை பேசினா கூட அந்த இடத்துல நான் கோவப்படணுமா இல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த செல்ஃப் ரெகுலேட்டர் என்னட்ட இருக்கும். அந்த இடத்துல கோவப்படக்கூடாது, நீ வந்து இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கரா நம்ம வந்து அந்த இடத்துல உருவாகணும். மற்றவங்க வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணாத அளவுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் ரெகுலேட்டட் பர்சனா இருந்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்மளை வந்து சரியா அழகா எடுத்துட்டு போவோம். ரெண்டாவது சோசியல் ஸ்கில்ஸ், சமூக திறமைகள் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு வேல்யூவா இருக்கும். எப்படின்னா மற்றவங்களோட உறவுகளை வந்து நம்ம எப்படி மேம்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து சமுதாயத்துல உள்ள அந்த சுழிவு நெளிவுகள்லாம் இந்த இடத்துல இப்படிதான் நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோசியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகி அந்த ஒரு வேல்யூபிள் பெர்சனாவும் நம்ம லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபோர்த் வந்து எம்பத்தி ஒரு விஷயத்த வந்து நாம் அப்படிங்கிற மாதிரி அதுலயே இருந்து பார்க்காம மற்றவங்க கண்ணோட்டத்துல இருந்தும் அந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது அந்த எம்பத்திங்கிறது வந்து ஒரு சிறப்பா நம்மளோட வேல்யூ வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃபைனலா வந்து அந்த மோட்டிவேஷன்ங்கிறது வந்து ஒரு தூண்டுதல் சக்தி. எப்படின்னா வந்து மற்றவங்கள தெளிவு பண்ணி அவங்கள நல்ல வழிக்கு அழைச்சிட்டு போற ஒரு மோட்டிவேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேல்யூபிள் பெர்சனா இருப்போம். எப்பொழுதுமே வந்து ஒரு ஷார்ட் டைம் கோல் அப்படிங்கிற மாதிரினா இந்த குறுகிய காலத்திலேயே இருக்கிற மாதிரி இப்ப முருங்கை, வாழை, கீரை இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியா இருந்தாலும் அதை மட்டும் வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாண்டி பனை, மா, புளி, அது மாதிரி வந்து தென்னை மரம் அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அடுத்த ஜென்ரேஷனும் வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம பண்ணின விஷயத்துல இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூவான மைண்டோட நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்மள வந்து ஒரு வேல்யூபிள் பெர்சனா யோசிப்பாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 4 வயசு குழந்தைகள்கிட்ட ஆளுக்கு ஒவ்வொரு பிஸ்கட் ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சாங்க. 20 பேர்த்திட்டையும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேட்லயும் பிஸ்கட் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப கொடுத்தோன்னே நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு பிஸ்கட், 10 நிமிஷம் சென்று நீங்க கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிஸ்கட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனா பிளேட்ல பிஸ்கட் நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த யூனிவர்சிட்டில இருந்து வந்தவங்க சொல்றாங்க, அந்த டெஸ்ட் வச்சவங்க. அதுல பாதி பேர் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனே வந்து கிடைச்சது லாபம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றாங்க. மீதி 10 பேர் வந்து பிஸ்கட்டுக்காண்டி சரி பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், இன்னொரு பிஸ்கட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு 10 நிமிஷம் வெயிட் பண்றாங்க. அந்த 20 பேர்த்தையுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா 10 பேர் வந்து அவசரப்பட்டு சாப்பிட்டுருக்காங்க, மீதி பேர் வந்து பொறுமையா இருந்து 2 பிஸ்கட்டை வாங்கினவங்க 20 பேர்த்தையுமே 20 வருஷம் வந்து அவங்க வந்து கவனிச்சிருக்காங்க அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த வெயிட் பண்ணி சாப்பிட்டவங்களோட வாழ்க்கை வளர்ச்சி வந்து மிகப்பெரிய இடத்துல நல்ல பெரிய லெவல்ல இருந்திருக்கு. அவசரப்பட்டு சாப்பிட்டவங்க வந்து வளர்ச்சி வந்து ஒரு சாதாரணமா தான் இருந்திருக்கு. அந்த இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா உணர்ச்சிகளை அடக்கி ஆளும் திறன் இருந்தா
ஒரு வேல்யூபிள் பெர்சனா வர முடியும் அப்படிங்கிறத ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி 1970லயே வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்மளும் வந்து அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம உணர்வுகளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சரியா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு மற்றவங்களுக்கு முன்னாடியும் சரி நம்மளாவும் சரி ஒரு வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற இன்னைக்கு டாபிக் தகுந்த மாதிரி வளர்ச்சி அதிகமா இருக்கும். அந்த வேல்யூ நிரந்தரமாகணும் அப்படின்னா நம்மளோட கோல் வந்து லாங் டைம் கோல்ஸா இருக்கணும். எப்படின்னா நீண்ட கால லட்சியங்களை அடக்குனதா இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த கோல்ல டீடைல்டு பிளானிங் ஆஃப் த கோல், அந்த லட்சியத்துல வந்து தெளிவான திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா அதை யோசிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும். பொதுவா 3D ஹவுசஸ்னா நம்ம பார்ப்போம், நிறம் சுவை தினம் அப்படின்னு சொல்லி நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க. அது நம்மளோட வேல்யூ அதிகப்படுத்துறதுக்கும் இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம கையாண்டோம்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். 3னா வந்து எப்படின்னா நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும். நிறம் அப்படின்னா வந்து ஒரு ஃபேமிலியில உள்ளவங்க, சொசைட்டில உள்ளவங்க, பிஸ்னஸ்ல உள்ளவங்கள்ட்ட அவங்க என்ன அவங்களோட அளவுகோல் என்ன, மெஷர்மெண்ட் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கவனிச்சு அவங்கள்ட்ட என்னென்ன ஸ்கில் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த கலர்ஸ் அவங்கள பார்த்து அந்த முதல் விஷயம் வந்து நம்ம தெளிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து சுவை. சுவை அப்படிங்கிறது வந்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன டேஸ்ட், அவங்களோட லைஃப் ஸ்டைல் டேஸ்ட் அதையும் நம்ம செக் பண்ணிட்டு சரியா நம்ம அதையும் வந்து ஒரு ஸ்கில் என்னன்னு வந்து செக் பண்ணிக்கணும். மூணாவது வந்து திடம். திடம்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பற்றுதல் அவங்கள்ட்ட ஏற்படுற மாதிரி. ஏன்னா வந்து இப்ப இந்த 3 விஷயம் தான் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமோ, ஃபேமிலி, பிஸ்னஸ், சொசைட்டி. இந்த 3லையும் நம்ம எப்படி அச்சீவ் பண்றோமோ அது மாதிரிதான் நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி அந்த திடம் ஒரு மனிதனை வந்து ஸ்ட்ராங்கான பற்றுதல். அடுத்து வந்து அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து தேடல் வந்து சரியா இருக்கணும். இதெல்லாம் நம்ம சரியா அவங்கள்ட்ட கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பெஸ்ட் ரிசல்ட் வந்து அந்த 3லையும் நிறம் சுவை திடம் இந்த 3 எப்படி 3 ரோசஸ்க்கு டேஸ்ட் கொடுத்துச்சோ அதே மாதிரி லைஃப்ல ஒரு வேல்யூபிள் பெர்சனா வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம சர்ச் பண்ணி அழகா கொண்டு போகும்போது எப்பொழுதுமே நம்ம அவங்க மைண்ட்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து வேல்யூ அப்படிங்கிறது ரத்தன் டாட்டா எல்லாத்துக்குமே தெரியும். ரத்தன் டாட்டாவோட அசிஸ்டண்ட் சாந்தனு வந்து இன்னும் வந்து அந்த டாட்டா காரு, அந்த 1,00,000 காருன்னு சொல்லி டாட்டா அறிமுகப்படுத்தினாரு. அப்போதைக்கு அவரு கொடுத்த அந்த 1,00,000 காரை கிஃப்டா கொடுத்த 1,00,000 காரை சாந்தனு கொடுத்தத இப்பயும் வச்சிருக்காப்படி. ஏன்னா வந்து இன்னைக்கு உள்ள வசதிக்கு சாந்தனு வந்து ஒரு பெரிய வசதிக்கு அவரு டாட்டா வந்து ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் வச்சு இன்னைக்கு ரேஞ்ச் ரோவர் கார் கூட அவர்னால வாங்கியிருக்க முடியும். ஆனா சாந்தன் வந்து இது நம்ம ஐயா கொடுத்தது, ரத்தன் டாட்டா கொடுத்தது அப்படின்னு சொல்லி இன்னும் கையில வந்து அந்த காரை வந்து மாத்தாம வச்சிருக்கா அப்படின்னா அவரோட வேல்யூ வந்து ரொம்ப உயர்வா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து சுதந்திரத்துக்கு வந்து போராடினவங்க எல்லாம் எவ்வளவு பேர் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பேர் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல உதவி பண்ணியிருக்காங்க இந்திய சுதந்திரத்துக்கு. ஆனா குறிப்பா ஒரு 6-7 பேர்த்த மட்டும் நம்ம அதிகமா சொல்றோம் அப்படின்னா அவங்களோட வேல்யூ இருக்கு அப்படின்னா இப்ப வஉசி ஐயா இருக்கட்டும். அவங்க எல்லாம் வந்து சொந்தமா கப்பல் கம்பெனி வச்சு நடத்தினவங்க. அவர் சொத்தெல்லாம் வித்து சுதந்திரத்துக்காண்டி கஷ்டப்பட்டு பாடுபட்டாரு. அடுத்து வந்து சுப்பிரமணிய சிவா அவங்க எல்லாம் வந்து அந்த சுதந்திர போராட்டத்தப்ப தொழுநோயோட மற்றவங்களோட போய் பழகி இது பண்ணி அவருக்கும் அந்த தொழுநோய் அவருக்கு வந்துச்சு. திருப்பூர் குமரன்லாம் வந்து அந்த கொடியை காப்பாத்தி அவரோட உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்திய தேசிய கொடி வந்து மண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்துரைய வந்து கொன்னது. மற்ற பகத்சிங் வந்து தூக்கு மேடையில போகும்போது கூட வந்து அதுக்கு தூக்கு மேடையில அந்த மரணத்திற்கு வந்து முத்தம் வச்சு அதை அந்த இறுதியா வந்து அந்த மரணத்தை அவர் ஏத்துக்கிட்டது. நேதாஜி எல்லாம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இளைஞர் தேசிய படையை உருவாக்கி தனிப்பட்ட முறையில ஒரு இந்தியாவுக்குன்னு அவர் ஒரு இராணுவத்தையே உருவாக்கி இந்திய சுதந்திரத்துக்காண்டி ஏற்பாடு பண்ணது. இதெல்லாம் மீறி மகாத்மா காந்தி ஐயா வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பல அற போராட்டங்கள் நடத்தி அகிம்சை முறையில நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே இவங்களெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு வேல்யூவா வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்க இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்ததுனால அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஒரு வேல்யூ
வேர்டு அப்படின்னு சொன்னோம்னா, தோல்விங்கிறது நம்ம மைண்ட்ல எப்பொழுதுமே நிலையானது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா பயங்கிறது வராது. வெற்றி வந்து நிலையானது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சா நம்ம இதுல வந்து மனசுல வந்து ஆணவம்ங்கிறது வராது. ஏன்னா வெற்றி மேல மோகம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆணவங்கிறது வந்து அதிகமாகி அவனை வந்து அடக்கி ஆள்ற அளவுக்கு வந்து அந்த வெற்றி தோல்வியா மாறிடும். நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும் போது சேஞ்சஸ் அப்படிங்கிறதுலதான் வந்து அந்த வேல்யூ வந்து நம்மளோட மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நோக்கியாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு பெரிய லெவல்ல நோக்கியாதான் போன்னா நோக்கியாதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து லைஃப்ல நினைச்சுக்கிட்டு அப்போ ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க தன்னோட வேல்யூ வந்து அந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி மாத்தாம இருந்தனால இன்னைக்கு வந்து லாக் ஆயிட்டாங்க. பட் ஆப்பிள் எடுத்துங்க, அவங்க அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து டாப்ல இருக்காங்க. ஸோ இப்போ ஏர்செல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். 2Gலயே இருந்துட்டு நம்ம ஒரு வளர்ந்துட்டோம் பெரிய லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தன்னை தயார் பண்ணிக்கல. பட் ஜியோவை பாருங்க, அவங்க வந்தோன்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு வருஷம் வந்து ஃப்ரீயாவே கொடுத்தாங்க 5Gயை. ஆனா ஒரு வருஷம் அவங்களோட சொந்த முதலீடு அவங்க எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம கொடுக்கும் போது ஏர்செல் வந்து அதை வந்து அவங்க இப்படி பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள எதுவும் சேஞ்ச் பண்ணுமாங்கிறத யோசிக்காம விட்டாங்க. இன்னைக்கு ஏர்செல்லே இல்லை. ஆனா பாக்குற எல்லா மக்கள்கிட்டையும் இன்னைக்கு வந்து 190% கையில பெருகிறது ஜியோ அந்த இதான் இருக்கு. ஸோ வந்து மாற்றத்திற்கேற்ப நம்ம மாறல அப்படின்னா வந்து நம்மளோட வேல்யூ வந்து ஆடுங்கிறது வந்து குறைஞ்சு போயிடும். அந்த வேல்யூவை நம்ம எப்படி சரியா நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா வேல்யூ ஆடிங்ல வந்து ஒரு 5 ரூபா முட்டை தான் இது. 5 ரூபா முட்டையை வந்து நம்ம வந்து வித்தோம்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம், ஆம்லெட் போட்டா 20 ரூபாய்க்கு விற்கலாம். இதே இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை தயார்படுத்தணும் அப்படின்னம்னா ஒரு உயிரை உருவாக்குற அளவுக்கு அதை உருவாக்கி அடுத்த வந்து ஒரு கோழி பண்ணையா வைக்கிற அளவுக்கு மாறுற அளவுக்கு ஒரு சின்ன 5 ரூபா முட்டையில இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ற ஒரு மனிதன் வந்து நம்மளை எவ்வளவு தூரம் வந்து வேல்யூ ஆட் பண்ணி சமுதாயத்துல ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஒரு கல்லை பார்த்து அப்படின்னா கல்லா இருந்தா அது வெறும் கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே கல்லை வந்து ஒரு சிற்பிட்ட கொடுத்து சிலையா மாத்தும் போது அதோட வேல்யூ வந்து எங்கேயும் கூடுது. அப்படிங்கும்போது அந்த சிற்பியோட லைஃப் கலர்ஃபுல் ஆகிறது இல்லாம அந்த சிற்பியோட எக்கனாமிக் லெவலு கஜானாவும் ஃபுல் ஆகுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒரு கல்லு வந்து சிற்பமா மாறினது. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து ஒரு சாதாரண விஷயத்த 100 1000-ஆ மாக்கும் போது அதோட மதிப்பு கூடுற மாதிரி ஒரு வேல்யூ வந்து நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட். இது இன்னைக்கு வளைகுடா நாடுகள்லாம் பாருங்க, 1965ல துபாய்ங்கிறது வந்து யாருமே ஐயோ அங்க போனா பாலைவன நாடு, அது வந்து ஒரு வெயில் பகுதி, எதுவுமே வந்து இம்ப்ரூவ் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அங்க உள்ள மன்னர் வந்து 1965ல எண்ணெய் கிணறுகள் எல்லாம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பின்னாடி அந்த ஒரு விஷயத்த வச்சு இன்னைக்கு வந்து உலகமே வந்து ஒரு சுற்றுலா போற மாதிரி சுற்றுலா தலமா மாத்திருக்காங்க. புர்ஜ் கலிபா மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ உருவாக்கி இருக்காங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு துபாய் எல்லாம் இருக்கு, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தனக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்புகளை வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூவா மாத்தினதுதான் வந்து இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் வேல்யூபிள் பெர்சனா வந்து இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா சொன்னோம் அப்படின்னா வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா ஒரு வல்லரசா இருக்கு. அந்த நாடையே வந்து உனக்கு எதிரி நான் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கியூபாவோட வந்து பிடல் காஸ்ட்ரோ மாத்திருக்காரு. அப்படின்னா வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நான் வந்து உன்னிட்ட அடிமைப்பட மாட்டேன், என் நாட்டை வந்து எவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாடா மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து என்னென்ன நல்ல வேல்யூபிள் விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வரணுமோ கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து உலக நாடுகள்ல சர்க்கரை உற்பத்தியில மிக அதிகமா இருக்கு, இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுல பெரிய விஷயமா கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கியூபா வந்து அந்த விஷயத்துல வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலா ஒரு எக்கனாமிக்லயும் இப்போ ஓரளவு வளர்ந்துக்கிட்டு வராங்க. அது இன்னைக்கு அந்த நாட்டு மக்கள் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா வந்து பிடல் காஸ்ட்ரோங்கிற அந்த ஒருத்தர்
சுமார் ஒரு 60 வருட காலமா வந்து அந்த நாட்டை வந்து ஒரு கட்டுப்பாடா என்னென்ன வளர்ச்சிகளுக்கு அதை கொண்டு வரணுமோ அது மாதிரி ஒரு சிறப்பா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு வேல்யூ ஆட் பண்ணது காரணம் அப்படின்னு சொன்னா 100% மிகையாகாது. இன்னைக்கு வந்து சொல்லிட்டு வர்றது பிறப்பு, ஏன்னா எப்ப பிறக்க போறோம் அப்படிங்கிறது வந்து 10வது மாசம் தெரியும். சொல்லாமல் வர்றது இறப்பு. ஒரு மனிதனோட ஆயுள் வந்து எப்ப முடியும் அப்படிங்கிறது, இறப்புங்கிறது யாருக்கும் தெரியாது. இடையில சிரிச்சுக்கிட்டே நம்மளோட லைஃப ஒரு வேல்யூபிளா அந்த ஒரு உணர்வு பூர்வமா வாழ்வது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு சிம்மன்சி குரங்கு கிட்ட கூட நம்ம போனோம் அப்படின்னா வந்து, சிம்மன்சி குரங்கு ஒரு 2 வாழைப்பழம் வச்சிருக்குன்னு வைங்களேன், அதுகிட்ட போய் நான் உனக்கு 100 வாழைப்பழம் சொர்க்கத்துல தரேன், அந்த 2 வாழைப்பழத்தை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா தராது சிம்மன்சி குரங்கு. ஆனா 6 அறிவுள்ள மனிதன் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து மத்தவங்கள்ட்ட வந்து பேசுறத நம்பி ஒரு மூட நம்பிக்கை மாதிரி அந்த இதுல வந்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த 6 அறிவுள்ள 5 அறிவுள்ள இப்ப அந்த சிமன்சி குரங்குக்குள்ள இது நாலேஜ் அளவு கூட நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளும் வந்து லைஃப்ப வந்து வேல்யூவா நம்ம கொண்டு போக முடியும். நம்ம இப்ப லைஃப்ல வந்து எத்தனையோ பேத்த பார்த்திருக்கோம். நம்ம முன்னோர்கள் உதாரணத்துக்கு வந்து நம்ம பாட்டன், பெரியவங்க அவங்கலாம் வந்து நம்ம வீட்ல ஃபோட்டோலாம் வச்சிருப்போம். ஏன்னா அவங்க வாழ்க்கை இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை மாரிதான் அவங்களும் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க எடுத்துட்டு போம்போது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க எடுத்துட்டு போகல. தினசரி வாழ்க்கை இப்ப நம்ம ஓட்டுற மாரி அவங்க ஓட்டியிருக்காங்க. ஆனா வந்து நம்ம வந்து அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறத யோசிக்காம, என்னமோ நம்ம இந்த உலகத்தையே வந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்க மாரி, அ ரொம்ப நம்ம இன்னொரு 200 வருஷம் நம்ம வாழப் போற மாரி வாழ்க்கைய வந்து எடுத்துக் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கையில நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யணுமோ, அந்த நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேல்யூபிள் பெர்சனா வந்து நம்ம லைஃப்ல இருக்க முடியும். ஏன்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்மள்ட்ட இருந்து தொடங்கணும் அப்படிம்பாங்க. 97ல +2 96ல +2 முடிச்சோன்னே 97ல ஒரு பெயிண்ட் கடையில டீ பாயா தான் இருந்தேன். 97ல முடிச்சோன்னே, அடுத்த ஒரு 3 வருஷம் ஜுவல்லர்ல ஒரு அசிஸ்டண்டா இருந்து, 2000த்துல எனக்கு ஒரு சின்ன ஜுவல்லரி வைக்கிற வாய்ப்பு கிடைச்சு. இண்டிவிஜுவலா எல்லாமே என்னோட முயற்சியில தான் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த 25 வருஷத்துல இவ்வளவு தூரம் வளர்ந்ததுல, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பின்னாடி நான் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஜேசிஐ, ரோட்டரி, லயன்ஸ் கிளப் இது மாதிரி ஒரு அமைப்புகள்ல வந்து ஒரு தலைவரா இருந்து சமூக சேவை நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து விதைகள் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளையில 3 வருஷம் அதை ஆரம்பிச்சு 3 வருஷம் தலைவரா இருந்து ஒரு 50 பிள்ளைங்களுக்கு மேல கேஜில இருந்து காலேஜ் முடியும். நாங்க படிக்க வச்ச பிள்ளை இப்ப ஏஇயா வந்து எங்களோட சொந்த செலவுல படிக்க பிள்ளை ஏஇயா வந்து இப்ப வந்து குரூப் இதுல பாஸ் பண்ணிருக்கு. அடுத்து வந்து இன்னைக்கு ஒரு சமூக சார்ந்த பல அமைப்புகள்ல வந்து தன்னை என்ன இணைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த 25 வருஷத்துல வந்து என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வேலையோ நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு வந்து ஒரு மன நிறைவா இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். 2வது லைஃப்ல வந்து நம்ம என்ன சோதிக்கிறோம் அப்படிங்கிற நம்மள வந்து எந்த விஷயம் சோதிக்குது அதுங்கிறது வந்து நீ எதை சோதிக்கிறாயோ அது உனக்கு பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா எந்த விஷயம் ஒன்ன சோதிக்குதோ அது உன்னோட பலவீனம். ஸோ பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம சரியா நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும், வேல்யூபிளா இருக்கும். இன்னைக்கு சிரியாவில் வந்து ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்ன இதுனா வந்து ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு போட்டித் தேர்வு வைக்கிறாங்க. என்ன தேர்வுனா ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி, நீங்க இந்த இதுல வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம், இதுல பாஸ் பண்ணீங்கன்னா ஒரு செட்டு ஷூ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷமா வந்து சரி மேம் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஷூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸாம் எழுதுறாங்க. 20 பேர் எழுதுனதுல எல்லாமே வந்து ஈக்குவல் மார்க் எடுத்துட்டாங்க. ஈக்குவல் மார்க் எடுத்தோன்னே அவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்காங்களே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஒரு பேப்பர்ல எழுதி பாக்ஸ்ல போட சொல்றாங்க. அவங்கவுங்க பேர் போடுங்க, குழுக்கள்ல யார் பேர் வருதோ அவங்களுக்கு ஷூ தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போட்டு எடுக்கும்போது வக்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பேர் வருது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷூவை கொடுத்துறாங்க. ஆனா வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரிங்க இந்த நிகழ்ச்சி இது பண்ணிட்டு அப்புறம் அழுகுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த வக்பா அப்படிங்கிற பேர் தான் எழுதியிருந்தாங்களாம்.
என்னன்னு சொல்லி அதுக்கு ஏப்பா நீ அழுகுற அப்படின்னு சொல்லும்போது அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒர்க் வாங்குற பொண்ணு ரொம்ப ஏழை மாணவி. நான் கத்துக் கொடுக்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் வந்து மனிதாபிமானமா இருக்காங்க, ஒரு வேல்யூபிள் ஸ்டூடெண்டா இருக்காங்க, அதனாலதாங்க இந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனிதாபிமானம் எப்ப பிறக்குதோ அப்பதான் வந்து அவன் ஒரு வேல்யூபிள் மனிதனா வந்து லைஃப்ல மாற முடியும் அப்படிங்கிறது என்னோட இது. இன்னைக்கு வந்து பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்ந்தாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆஹ் ஒருத்தர் குட்டையா இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான் அப்படின்னம்னா அந்த பையன்கிட்ட போய் நீ குட்டையா இருக்கியே, உனக்கு எது மனசு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா வந்து இல்ல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்னன்னா வந்து எல்லா பேரும் வந்து என்னைய தலை குனிஞ்சு பார்க்கணும், ஆனா நான் எல்லாத்தையும் தலை நிமிர்ந்து பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷனல் அந்த விஷயத்த சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்ப்பதற்கு அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பலம் பலவீனம் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்க கூடாது. இன்னைக்கு வந்து காக்கா வந்து அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்த பலவீனம் அப்படிங்கிறத வந்து காக்கா வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்காம இன்னைக்கு சுதந்திரமா வந்து அதை பறந்துகிட்டு இருக்கு. கிளி அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அதை வந்து இப்ப சுதந்திரமா பார்க்க முடியாது. யார் பார்த்தாலும் அதை பிடிச்சி கூண்டுக்குள்ள வச்சு அந்த அழகை வந்து ரசிக்க பாக்குற மாதிரி இருப்பாங்க. சோ பலம் எது பலவீனம் அப்படிங்கிறது வந்து பலவீனத்தையும் பலமா மாத்துற அளவுக்கு சக்தி எல்லா எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு சீஃப் கெஸ்டா ஒருத்தர் போயிருந்தாங்களாம். அவங்கள்ட்ட வந்து எனக்கு திக்குவாயா இருக்கு, அதனால வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன்னு அதுக்கு அவர் சொன்னாராம் அந்த பையனை தனியா கூப்பிட்டு, திக்குவாய்ங்கிறது வந்து நீ வந்து லக்கா நினைப்பா. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு கொஸ்டினே உன்னிட்ட கேக்குறாங்க அப்படின்னா வந்து உனக்கு அந்த யோசிக்கிற சிந்திக்கிற டைம் வந்து உனக்கு சேர்த்து கிடைக்கும். ஒரு கொஸ்டின் கேட்கும் போது வந்து ஐ ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹேவா ஹேஸா அப்படிங்கிறத யோசிக்கிறது கூட உனக்கு அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் கிடைக்கும் சொல்லும் போது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து உனக்கு பலவீனமா நினைக்கிறது கூட பலமா மாத்துற அளவுக்கு உனக்கு கிடைச்ச இந்த லைஃப் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தங்கத்தை என்னோட தொழிலை வச்சே சொல்லணும்னாலும் தங்கத்தை நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா வந்து டன்னு கணக்குல வந்து அதுல உள்ள வேஸ்ட் மணல் அது மாதிரி இதெல்லாம் வரும். ஆனா வந்து தங்கம் அதுல வந்து ஒரு 10 கிராம் 20 கிராம் கிடைக்குது அப்படின்னா நம்மளோட போக்கஸ் வந்து அந்த எடுக்கிற 10 கிராம் தங்கத்துலதான் இருக்கணுமே ஒழிய வேஸ்டா போற டன்னு கணக்குல வேஸ்டா போற பலவீனமா இருக்க அந்த மணல் மத்த விஷயத்துல வந்து நம்மளோட லைஃப் வந்து போக்கஸா கொண்டு போக கூடாது. அடுத்து வந்து இன்னைக்கு வறண்டு போன வைக்கோல் வைக்கோலதான் வந்து பசுமாடு சாப்பிடுது. அதை சாப்பிட்டுட்டு வறண்டு போன வைக்கோலை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப வளமான ஒரு பாலை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. ஆனா வந்து அந்த வளமான பாலை குடிச்சிட்டு இன்னைக்கு பல மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா வைக்கோலை தூக்கி போடுற மாதிரி மனிதர்களை தூக்கி எறிஞ்சு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம வந்து ஒரு நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றையும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பெர்சனா லைஃப்ல இருந்தோம் அப்படின்னா வந்து மிக சிறப்பா இருக்கும். ரெண்டாவது வந்து கீழே விழுறது மேலே எழுறது எல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை பயணத்துல வந்து ஒரு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இசிஜியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே நேர்கோட்டுல இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதன் இறந்துட்டான் பெணம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பொழுதுமே வந்து ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வாழ்க்கை பயணத்தை அழகா கொண்டு போனோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மிக தாழ்மையான என்னோட கருத்து. இந்த உலகத்துல அனைத்து உயிர்கள் மேலையும் வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னம்னா வந்து இந்த உலகமே வந்து ஒரு வேல்யூபிள் ஆடட் பெர்சனா நம்மளை வந்து நினைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த 961ஆம் நாள் இணையவழி பயிற்சிக்கு எனக்கு பயிற்சியாளராக வாய்ப்பு கொடுத்த நற்புலரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ரமேஷ் சார். நன்றி செந்தில் சார். எப்பவும் போல ஒரு அருமையான ஒரு விஷயம் உங்க தலைப்பு ஒட்டி எப்பவுமே நிறைய கருத்துக்கள் கொடுப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கும் ஒரு குழந்தைகள்கிட்ட பிஸ்கட் கொடுத்து
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தா இன்னொரு பிஸ்கட் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஆராய்ச்சி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினா அது ஒரு வேல்யூ அடிஷன் மனுஷனுக்குன்னு சொன்னதும், சுதந்திர போராட்டம் அதுல எத்தனையோ விஷயங்கள் அவங்க வேல்யூடு பர்சனா இருந்ததுனால தான் ஒரு முக்கியமா அத்தனை ஆயிரம் பேர் பங்கு பெற்றாலும் ஒரு சில பேர் மட்டும் பேசப்படுறதுக்கான காரணத்தை சொன்னதும், அது மாதிரி மாற்றங்களை எதிர்கொள்ளாதவங்க அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாது அப்படின்னு நோக்கியா உதாரணம் சொன்னதும், ஸோ உங்களோட உதாரணமாகவே நீங்கள் வளர்ந்த விதம் சொன்னதும், ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்தை பிரித்து எடுக்கணும்னா பல தடைகள் வரும். தங்கத்தை பிரித்து எடுக்கும்போது பல மற்ற கனிமங்களையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் தங்கத்தில் தான் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுன்ற சொன்ன விஷயம், பல விஷயங்களை நம்ம அடுக்கிக்கொண்டே போகலாம். இந்த அளவுக்கு அருமையாக இருந்தது இன்னைக்கு உங்களோட உரை. வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து வந்து நற்பலரிக்கு உங்களோட பங்களிப்பையும் முடிந்த போது தினசரி நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது நம்ம தளத்தில் இருந்தா கை உயர்த்தி பேசலாம். யாராவது பிறந்த நாள் இருந்தா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பிரபஞ்சத்துல எங்க நாளும் உலகத்தில் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியபடி குழந்தை செல்வம் விரும்புபவர்களுக்கும் அந்த செல்வத்தை மீட்டெடுக்கும் வாழ்த்துக்களையும் நம்ம நற்புலர் குடும்பம் சார்பாக தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்கு அழைக்கிறோம். முதலாக நாகவல்லி மேடம், நீங்க பேசலாம். மேடம் நீங்க பேசலாம். நாகவல்லி மேடம், நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். கை வைத்திருக்கீங்க. நற்புலரின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் எக்ஸலண்டா இருந்தது சார். ஒரு கருத்துக்களும் உள்வாங்கிட்டே இருந்தோம். அவ்வளவு கருத்துக்கள் நல்லா இருந்தது சார். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எப்படி உயர்ந்த நிலையை அடையலாம், நம்ம ஒரு வேர்லி பர்சனா மாறலாங்கிறதும், திரிரோசஷ்டில நிரந்திரம் சுவை பத்தி சொல்லி அதனுடைய வித்தியாசமான கருத்துக்கள் சொன்னதும் சூப்பரா இருந்தது சார். அப்புறம் ரத்தன் டாட்டாவை பத்தி நீங்க சொன்னது, சாந்தனு காரு, வஉசி, இந்த தலைவர்களை பத்தி ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி மாறினாங்க அப்படின்னு சொன்னதும், தோல்வி எப்படி நம்ம மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம மாறணும். சொன்னதும், முட்டை எப்படி உயர்வா ஒரு உயிரை உருவாக்குற அளவுக்கு அது உயர்ந்து இருக்கிறதுன்னு நீங்க சொன்னதும், ஷூ பத்தி அந்த கதை கேட்ட கதைனால அது திருப்பி உங்களால கேட்கும்போது அது ஒரு வித்தியாசமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். நம்ம பலம் எது பலகீனம் எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது கண்டிப்பா ஒரு உயர்ந்த நிலையை நம்மளால உருவாக்க முடியும். நம்மளும் இருக்கணும்னு உங்களுடைய கதைகளை சொல்லி நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்கன்னு சொன்னதை கேட்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதை கேட்கும்போது எப்படி நம்மள ஆடி பண்ணிக்கிறதுக்கு இது எங்களுக்கு ஒரு உதாரணமா இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது சார். சார் ஒரே ஒரு ப்ரிவிலேஜ். நேத்து கவிதை கேட்டிருந்தீங்க. 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு கவிதைக்கு அவார்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அது நேத்து என்னால வாசிக்க முடியல. ஏன்னா சூழ்நிலை சரியில்லாதனால. இன்னைக்கு அதை வாசிக்கலாமா சார்? கண்டிப்பா மேடம். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். சூரிய கனவுகளை சுமந்து சுமந்து ராத்திரிக்கு விடை கொடுக்கும் அதிகாலை பூமலரும் நேரத்தில், சூரிய கனவுகளை சுமந்து சுமந்து ராத்திரிக்கு விடை கொடுக்கும் அதிகாலை பூமலரும் நேரத்தில், ஈரைந்து மாதமாய் இரு கூட்டுக்குள் தவித்த பூ மலர்ந்தது. ஈரைந்து மாதமாய் இருள் கூட்டுக்குள் தவித்த பூ மலர்ந்தது. ஐயகோ, மூன்றாவதும் பெண்ணா? கள்ளிப்பாலை ஊற்றி என்றனர். ஐயகோ, மூன்றாவதும் பெண்ணா? கள்ளிப்பாலை ஊற்றி என்றனர். தப்பி பிழைத்தவள் நான், தப்பி பிழைத்தவள் நான். பருந்து காக்காமல் கோழி குஞ்சை அடை காப்பது போல்
காத்தனர் என் பெற்றோர். கன்னிகா தானம் என்ற பெயரில் தாரை வார்த்தனர். உயிருள்ளா வார்த்தைக்குள் அத்தம் போல் கிடந்தவளை வாசித்து படிக்க வைத்து பட்டங்கள் ஆக்கினாய் பல தந்து. வார்த்தைக்குள் உயிருள்ளா அர்த்தம் போல் கிடந்தவளை வாசித்து படிக்க வைத்து பட்டங்கள் பல தந்து பட்டதாரி ஆக்கினாய் நீ. என்னுடைய கற்பனையில் காகித பூவுக்கும் மனமுண்டு. என்னுடைய கற்பனையில் காகித பூவுக்கும் மனமுண்டு. ஆனால் என்னை போல காகித பூவுக்கு வாசம் தந்தது நீ மட்டுமே. என்னை போல காகித பூவுக்கு வாசம் தந்தது உன்னால் மட்டுமே. என்னை சுற்றி வெளிச்ச விதை தூவ நீயே மெழுகுவத்தி ஆனாய். என்னை சுற்றி வெளிச்ச விதை தூவ நீயே மெழுகுவத்தி ஆனாய். என் இதய வானில் மையிருட்டை கிழிக்க வந்த செவ்வான சூரியன் நீயே. என் இதய வானில் மையிருட்டை கிழிக்க வந்த செவ்வான சூரியன் நீயே. என் வாழ்க்கை சரித்திரத்தில் தீப ஒளி ஏற்றி வந்த தீச்சுடரும் நீயே. என் வாழ்க்கை சரித்திரத்தில் தீப ஒளி ஏற்ற வந்த தீன் சுடரும் நீயே. செல்லரித்து போன என் காலடி சுவடுகளுக்கு உன் பாதங்களே கொடுக்கும் வழித்தடங்கள். செல்லரித்து போன என் காலடி சுவடுகளுக்கு உன் பாதங்களே கொடுக்கும் வழித்தடங்கள். எனக்கான கடவுள் கொடுத்துவிட்ட வரமும் நீ. எனக்காக கடவுள் கொடுத்துவிட்ட வரமும் நீ. கைமாறு கருதாத கடவுளும் நீ. கைமாறு கருதாத கடவுளும் நீ. என் கற்பனை தேன் கவிதைகளுக்குள் கருப்பொருளும் நீ. என் கற்பனை தேன் கவிதையின் கருப்பொருளும் நீயே. நன்றி சார். இது என் கணவருக்காக நான் எழுதின கவிதை. இது எனக்கு ஒரு பெரிய அவார்டை கொடுத்ததுங்கிறது எனக்கு பெருமை. அதோட என் கணவரை பத்தி நான் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு இதுவாகவும் இது கிடைச்சது. அதனாலதான் ஒரு கலைமாமணிங்கிற ஒரு பட்டத்தை அதை கொடுத்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான நினைவுகளும் அது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறது ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றி கலைமாமணி நாகவல்லி மேடம். அருமையான ஒரு கவிதை. கணவருக்காக ஒரு கவிதை எழுதுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. பெண்களுடைய உயர்வும் அதுல இந்த பெண்கள் கள்ளிப்பால்லாம் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல எழுந்தீங்க. ரொம்ப அருமையான வரிகள். உங்களுடைய கவிப்பணி தொடர வாழ்த்துக்கள். எங்கள் தளத்திலும் உங்களை ஒரு டே செஷனுக்காக தயார் செஞ்சுக்குங்க, அழைக்கிறோம். பகத் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சார் பேசினது ரொம்பவே அருமையாவே இருந்துச்சு. செந்தில்குமார் சார் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. எஸ்பெஷலி அந்த தங்கத்தை உருக்கிறது, அதை வேஸ்ட் பொருளா நீக்கிட்டு நல்ல பொருட்களை மட்டும் வச்சிருந்து செயல்படுறது, அது உண்மையிலேயே இந்த காலத்துல உண்மையான விஷயங்கள் தான். நம்ம நல்லதை மட்டுமே எடுத்து கெட்டது எல்லாமே வந்தாலும் அதை ஏத்துக்க கூடாது. அது எஸ்பெஷலி மைண்டா இருந்தாலும் சரி. அது நீங்க உதாரணத்தை வச்சு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மோட்டிவேட் பண்ணி எல்லாரும் கெட் த்ரூ பாஸ் பண்ண வச்சது, அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல கருத்தா இருந்துச்சு. நான் கொஞ்ச நாள் முன்னாடி வேல்யூ ஆட் பத்தி நான் பேசினேன். அதோட இல்லாம 2 நாள் முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். 14th August அன்னைக்கு நான் கூலி படம் போயிருந்தோம். நான் ஸ்டாஃப்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே. அப்போ காலேஜ் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி சும்மா சொன்னாங்க, நீங்க மோனிகா டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு. ஏன்னா அப்படியே பார்க்க நடிகர் சோபின் மாதிரியே இருக்கீங்க, ஒரு தடவை அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ஜாலியா ஓகே பாத்துக்குவேன். ஸோ அந்த டைம் தோணுச்சு, ஏன் ஒரு டைம் நம்ம டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு. சரி, அப்போ முதல் முறையா நான் தியேட்டர் ஸ்கிரீன் பக்கத்துல போய் டான்ஸ் ஆடினேன். அது உண்மையிலே ரொம்ப காலி நடுங்கி போச்சு. முதல் முறையா நான் போய் டான்ஸ் ஆடினேன். சரி, ஒரு தடவை வேல்யூ ஆடா ட்ரை பண்ணி பார்ப்போமே, அது ரிசல்ட் எப்படி வருமோ வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஆனா உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த விஷயத்துல ஏதாவது புதுசு புதுசா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, இது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா உண்மையில அந்த டைம் ரொம்ப பயத்தை ஏற்பட்டுச்சு. ஆனா பண்ணணும்னு ஒரு விருப்பம் தான், நான் பண்ணிடுவேன். அது ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில புது புது வேல்யூ ஆடா பண்ண நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ வாய்ப்பளித்த நன்றி. உங்க செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க இன்னும் தொடர்ந்து பண்ணணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அருமையான ஒரு ஃபீட்பேக்.
தேங்க்யூ பகத் சார். சிவசங்கரி மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம் சார். செஷன் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு ஒரு பாயிண்ட்டுமே இன்னைக்கு நம்ம மனதில் யோசனைகளை தர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த 5 ரூபாய் முட்டை வந்து ஒரு கோழி பண்ணையே உருவாக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளோட வேல்யூஸ் எல்லாம் பத்தி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் உணர்ச்சிகளை எப்படி கையாண்டா நம்ம வேல்யூ ஆடட் பர்சனா நம்ம வளரலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். லாஸ்டா வேல்யூ அடிஷனுக்கு நீங்க உங்களோட வளர்ச்சியை சொன்னது வந்து அதிகமா சேவையை வந்து நீங்க அதிகமா சொல்லியிருந்தது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு தெரிஞ்சுது. உலகத்துக்கு நீங்க செஞ்சிருக்க சேவைகளை எல்லாம் வந்து வேல்யூவா பாக்குறதுங்கிறது அது ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நம்மளோட சுய வளர்ச்சியை விட நம்ம சேவையை வந்து ரொம்ப பெருசா எடுத்து நம்ம செய்யறப்ப வேல்யூ அது ரொம்ப அதிகம்ங்கிறது தெரிஞ்சிச்சு சார். வாழ்த்துக்கள் சார். அருமையா இருந்துச்சு செஷன். நன்றி சார். தேங்க்யூ மேடம். ஃபீட்பேக் தாமோதரன் சார், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம். செந்தில் சார், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சிறப்பான அதாவது மாதம் ஒரு நாள் உங்களுடைய செஷனை கேட்பதற்கென்றே நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அப்புறம் சிலோன் போயிருந்தேன். சிலோன் போகும்போது அங்கே வைரக்கல்லாம் கிணத்துல இருந்து எடுத்து அந்த அலசி எடுத்து கடைசியில் வர வைரத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறாங்களோ அதை போலத்தான் தங்கத்தையும் எடுக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறியது ஒரு வேல்யூபிள் செஷனில் நீங்கள் உரையாற்றியது மிக நன்றி. அதே போலத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் அது வேல்யூபிள் ஒரு தொழில் என்றால் தங்கம் என்பது விலை மதிக்க முடியாதுதான். அதை அந்த தொழில் செய்பவர்கள் மிகவும் அனைத்திற்கும் உட்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அதை பாதுகாப்பது உட்பட. அதே போல ஒரு பசுமாடு தனக்கு தேவையான உணவை காய்ந்து இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, அதை உண்பதற்கு எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான சத்துள்ள வேல்யூபிள் பாலை கொடுப்பது போல உங்கள் பேச்சு இன்று இனிமையாக அமைந்திருந்தது. அன்பை செலுத்தினால் மற்றவர்களிடம் நமக்கு அன்புதான் திருப்பி கிடைக்கும். நான் கூட நேற்று வந்து ஒரு அக்ரி டு செங்கல்பட்டில் நடந்தது. ஒவ்வொரு சின்ன பொருளை கூட அவங்க வேல்யூபிள் மதிப்பு கூட்டி அந்த பொருளை நேற்று விற்றதை பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு விவசாயத்தில் கூட இந்த அளவுக்கு மதிப்பு கூட்டி விலையை உயர்த்தி விற்கின்றார்கள் என்றால் தங்கத்தை விட அது ஒரு உயர்ந்த பொருளாகத்தான் தெரிந்தது. ஏனென்றால் அது உணவு ஆயிற்றை. அதனால் தங்கத்தை விட உயர்ந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றிங்க. அருமையான ஒரு ஃபீட்பேக். சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதுல நிறைய பாயிண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க சார். அதுல ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு ஆசிரியரா ஒரு மாணவர் சொன்ன விஷயம், 20 பேரும் ஒரே பேர் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதனால நம்ம எதை மற்றவர்களுக்கு சொல்லித்தரமோ அது மூலமா மற்றவர்கள் என்ன கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வேல்யூ ஆடட் அப்படிங்கிறத இன்னைக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு. அதனால எப்ப ஒரு செஷன் எடுத்தாலுமே தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதோட அது சொல்ற விதம் அப்படிங்கிறது அவர்கிட்ட எப்பயுமே உண்டு. அந்த காமா பொலைட்டா அதுவே வேல்யூ ஆடட். அந்த படபடன்னு சில பேருடைய டோன்களும் இவருடைய டோன்கள் வந்து நிதானமா, அந்த கரையை வந்து ஒரு அலை எவ்வளவு நிதானமா தொடுமோ அந்த மாதிரி அழகா வருடக்கூடிய உச்சரிப்பு, அந்த கருத்து செறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லா இருந்தது. அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த மாதிரி செஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நற்புடியில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அன்று விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக். அந்த ஏழை மாணவியின் பேரை எழுதின ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையான டச் பண்ண விஷயமா தான் நீங்க ஃபீட்பேக் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. லோகநாதன் ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம்.
ஐயா அவர்கள் எப்போ இருந்தாலும் ரொம்ப அழகா அவருடைய வகுப்பு ரொம்ப அழகா அவர் பேசுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னாரு. அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி பேசுறதுக்கு ஒரு சிலரால தான் முடியும். மனிதாபிமானத்தை பற்றி சொன்னாரு. அடுத்தது நம்ம நாகவள்ளி மேடம் கவிதை ரொம்ப நல்லா வாசித்தாங்க. அது வந்து ஒரு காதலன் காதலின்னு சொல்றாமே இருந்தது எனக்கு. கணவரை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து ஒரு சின்ன பாடல். சிரித்துக் கொண்டிருப்பேன் ஊற்றும் பேச்சும் உள்ளவரை நினைத்துக் கொண்டிருப்பேன் நினைவு நீங்கும் வரை சிரித்துக் கொண்டிருப்பேன் ஊற்றும் பேச்சும் உள்ளவரை நினைத்துக் கொண்டிருப்பேன் நினைவு நீங்கும் வரை ரசித்துக் கொண்டிருப்பேன் நினைவு நீங்கும் வரை. தேங்க்யூ ஐயா. வேல்யூ கொஞ்சம் கூட்டியா நல்லா இருக்கு சார். நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி லோகநாதன் ஐயா, அருமையான ஃபீட்பேக் எல்லாரும் கொடுத்துட்டீங்க. வேற யாராவது சிவக்கனி மேடம் இருக்கீங்களா லைன்ல? அனைவருக்கும் அதிகாலை அன்பு வணக்கம் சார். இன்னைக்கு உங்களோட செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்றது அப்படிங்கிறது ஒருத்தரோட மனசுல போய் நிக்கணும், அந்த மாதிரி சொல்ற விஷயங்களா இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல எடுத்து அதை நம்ம எப்படி வேல்யூ மிக்கதா பார்க்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அதுக்கான உங்களுக்கான கவிவரிகள், ஒரு சில வார்த்தைகள். மதிப்பை கூட்டிட மற்றற்ற செய்தியால் மதிப்பை கூட்டிட மற்றற்ற செய்தியால் மதியை நிறைத்து மாற்றமும் தரலாம். மதியை நிறைத்து மாற்றமும் தரலாம். நிதிகளை நிறைவாய் நீட்டிக் கொடுத்திட நிதிகளை நிறைவாய் நீட்டிக் கொடுத்திட உதிப்போம் உணர்வாய் உள்ளத்தில் என்றுமே உதிப்போம் உணர்வாய் உள்ளத்தில் என்றுமே. எதிர்கொள் வாழ்வை எல்லா இடத்திலும் எதிர்கொள் வாழ்வை எல்லா இடத்திலும் அதுவே மாற்றமாய் அருளாய் நிறையுமே அதுவே மாற்றமாய் அருளாய் நிறையுமே. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பிற்கு நன்றி ரமேஷ் சார். தேங்க்யூ 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 மேடம். எல்லாருமே அநேகமாக ஃபீட்பேக் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்று வேல்யூ ஆடிங் அப்படின்ற ஒரு தலைப்பில் அருமையான ஒரு உரையாற்றி சென்ற செந்தில் சாருக்கு ஒரு நன்றிகளை நற்பலர் குழுமம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, ஆக்சுவலி கவிதை ஒன்று படிச்சிருந்தாங்க, கலைமாமணி பட்டம் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கவிதையில அவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். அந்த மேடம் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். என்னுடைய நண்பர் நெய்வேலி அவங்க ஒரு அப்பான்ற ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைய செக் பண்ண போகும்போது இருக்கிற ஒரு டாக்டர் ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பல்கலை வித்துக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் இன்று ஃபீட்பேக் வழங்கிய அனைவருக்கும், அதே சமயம் மெசேஜஸ்ல ஃபீட்பேக்காக லாவண்யா மேடம் நைஸ் செஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெயகரன் கருணாகரன் ஐயா வந்து வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பான உரை, என் காலை பொழுதிற்கு வேல்யூ அடிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நன்றி. பெஞ்சமின் சார் வேல்யூபிள் செஷன் தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவசங்கரி மேடம், நாகவல்லி அம்மா உங்கள் கவிதை அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இன்கால் மெசேஜ்லையும் கொடுத்தவர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவித்து, வேலை நிமித்த காரணமாக இன்று இணைய முடியாதவர்களுக்கும் ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறோம். வேல்யூ அடிஷன் தலைப்பில் நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன். மன்னிக்கவும் செந்தில் சார், உங்களுக்கான ஒரு நிமிடம். தேங்க்யூ மேடம், சிவசேகரி மேடம் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. தேங்க்யூ ரமேஷ் சார். ரொம்ப ஒரு வேல்யூபான இப்ப
ஏன்னா பங்கேற்பாளர்களுக்கு மட்டும் இல்ல, பயிற்சியாளரான இன்னைக்கு எனக்கும் வந்து ஒரு வேல்யூவான ஒரு சிந்தனைகள்லாம் வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அது கிடைச்சு. ஏன்னா சுயநலங்கிறது ஒரு சின்ன உலகம். அதுல ஒருத்தர் மட்டும்தான் வாழ முடியும். பொது நலத்தோட இருந்தா சிறப்பா வாழ முடியும் அப்படிங்கிற இந்த வேல்யூ அடிஷன் மூலமா வந்து தலைப்பு மூலமாவே நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா மகிழ்ச்சியான லைஃப் அப்படிங்கிறது வந்து தடைகள் இல்லாத வாழ்க்கை இல்ல. தடைகளோட நம்ம பயணம் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறது அப்படி இருந்தா வேல்யூவா லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு இது. 2வது வந்து ஒரு கதவு மூடப்படும்போது இன்னொரு கதவு தொறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லாக் பண்ண அந்த மூடப்பட்ட கதவையே பார்த்துட்டு லைஃப்ப வந்து ஓப்பன் பண்ணாம விட்டுறாங்க. எல்லாருமே மிக மிக சிறப்பா வந்து லைஃப்ப கொண்டு போயி, ஒரு வேல்யூவான லைஃப்பா கொண்டு வரணும். ஏன்னா ஒரு உலகத்துல இந்த 2 புனிதமான இடம்ன்னு சொல்லுவோம். ஒண்ணு தாயின் கருவறை, இன்னொன்னு வந்து ஆசிரியர் பாடம் நடத்துற வகுப்பறை. இந்த நற்குழறி வந்து வகுப்பறைங்கிறது வந்து இந்த ஆன்லைன் வகுப்பறையும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த வகுப்பறைய தாண்டி, இந்த வகுப்பறை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வகுப்பறையில வந்து ரெகுலரா பயணம் பண்ணணும்னு கடவுள்ட்ட நான் வேண்டிக்கிறேன். தேங்க் யூ சார். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ செந்தில் சார், அருமையான ஏற்புரை வழங்கினீங்க. மீண்டும் ஒரு நன்றி சிவசங்கரி மேடத்துக்கு இதை நினைவுபடுத்தினதுக்கு. நாளை இதே தலைப்பில் மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் ரமேஷ்.